ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருவாதிரை அன்னைக்கு களியோட சேர்த்து 7 கறி கூட்டுன்னு 7 தினசு நாட்டு காய்களெல்லாம் பரங்கி, பூசணி, மொச்சை, கத்திரிக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு, அவரைக்கான்னு கதம்பமாக போட்டு ஒரு கூட்டு செய்வாங்க. இன்றைக்கி அந்த ரெசிபி பார்க்கலாம். முன்னெல்லாம் நாட்டு காய்கறிகள் மட்டும்தான் போடுவாங்க. இப்போது கேரட், பட்டாணின்னு எல்லாமே சேர்த்து 7க்கு மேலேயே போட்டு ஒரு மிக்சட் வெஜிடபிள் கூட்டு தான் பெரும்பாலும் செய்கிறோம். இந்த கூட்டு செய்ய முக்கியமாக 3 ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணணும். ஒன்று, காய்கறிகளை குழஞ்சி போயிடாமல் வேக விட்டு எடுத்துக்கணும். 2வது, கூட்டுக்கு தேவையான துவரம்பருப்பை நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். 3வது, கூட்டுக்கு தேவையான மசாலா பொடி. ஏன்னா இந்த கூட்டுக்கு சாம்பார் பொடியெல்லாம் போட மாட்டோம். இதுக்குன்னு தனியாக மசாலா பொடி தயார் பண்ணணும். இந்த 3 ரெடி பண்ணிட்டா இந்த கூட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ரெசிப்பியை பார்க்கலாம். தேவையான காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒரு 10-12 துண்டை இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். துண்டுங்களெல்லாம் நல்ல பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய்கறியை உப்பு மஞ்சப்பொடி போட்டு சின்ன டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கணும். 100 ml கப்பால் 3/4 கப்பு துவரம்பருப்பை நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான மசாலா பொடி செய்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், 10-12 மிளகாய் வத்தல், 3 டீஸ்பூன் தனியா, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு அந்த கடாயிலேயே 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் வறுத்து எடுத்து எல்லாத்தையும் மிக்சியில் தண்ணி சேர்த்து விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு பெரிய பாத்திரத்தில் கரைச்சி விட்டு 2 ஸ்பூன் உப்பும் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடணும். 5 நிமிஷம் கழித்து வெந்த காய்கறியும் சேர்த்து கொதிக்க விடணும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போனதும் தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்ச விழுதை கலந்து வெந்த பருப்பையும் சேர்த்து கொதிக்க விடணும். எல்லாம் சேர்ந்து இறுகினதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டினா சூப்பர் குழம்பு ரெடி. இது கூட்டு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சாம்பார் அளவு நீர்க்கமும் இல்லாமல் கெட்டி குழம்போட கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சுவையான இந்த 7 கறி கூட்டு களி, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். களி ரெசிபி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.